ஹாய் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் குட்டி குட்டி இன்ஃபர்மேஷனில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சந்திர தரிசனம் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். சந்திர தரிசனம் கண்டால் சிவனை தரிசித்த புண்ணியம் கிடைக்குங்க. பிறையை பார்த்து வணங்குவது என்பது சிவ புண்ணியம் ஆகும். கோவிலுக்கு சென்று சிவனை தரிசிக்க முடியாதவர்கள் வீட்டிலிருந்தே சந்திர தரிசனம் பார்க்கலாங்க. வானத்தில் சில நொடிகளே காட்சி தரும் பிறை சந்திர தரிசனம் மிகவும் அபூர்வமான தெய்வ தரிசனம் ஆகுங்க. சிவபெருமான் தன் தலையில் பிறை சந்திரனையே சூடி சந்திர மௌலீஸ்வரராக காட்சி தருகிறாருங்க. எனவே இந்த வளர்பிறை தரிசனம் வெறும் சந்திர தரிசனம் அல்ல, சாட்சாத் பரமேஸ்வரனின் திருமுடியை தரிசிக்கும் பாக்கியம் பெறுகிறோம். அமாவாசையை அடுத்து வரும் நாட்களில் சந்திர பகவான் வளர்பிறையாக தனது பயணத்தை துவங்குகிறார். துவிதியை நாளில், அதாவது நவம்பர் 21 அன்று மாலையில் சந்திர தரிசனம் என்று அழைக்கிறார்கள். சந்திரனை தரிசிக்கும் நேரத்தில் கையில் காசை வைத்து மூடிக்கொண்டு வலமாக 3 முறை சுற்றி மீண்டும் ஒரு முறை பிறையை தரிசித்து வணங்க பெண்களுக்கு மாங்கல்ய பலம் ஏற்படும். சந்திர தரிசனம் காண்பவர்களுக்கு மனக்குழப்பம் நீங்கும், கண் பார்வை தெளிவாகும். இந்த பிறை நாள் செவ்வாய், வெள்ளி, சனிக்கிழமை வந்தால் இரட்டிப்பு பலன் கிடைக்கும். என்னங்க, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.